ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ரெசிபியை வச்சுக்கிட்டு வந்துக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெட் கலர் பட்டனை அமுக்கிடுங்க, அதுக்கப்புறம் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இந்த ரெசிபியும் எங்கள் கிரேட் கிராண்ட் மதரோட ஸ்வீட்டான டேஸ்டியான ரெசிபி. எப்பவுமே நம்ம வீட்டில் வச்சுக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்க, இடியப்ப மாவு, பூனை தேங்காய், கருப்பட்டி, கேஷ்யூ நட்ஸ், உப்பு, ஏலக்காய் தூள். இப்ப செய்ய ஆரம்பிப்போமா? ரோல்குள்ள வைக்கிறதுக்கு ஃபில்லிங் செய்ய போறோம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸோட ஆட் பண்ணலாம். வாசனையே செம்மையா வருது. எப்படி நல்லா சுருண்டு வருதுன்னு பார்த்தீங்களா? இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இடியப்ப மாவு செய்யும் போது மறந்துடாதீங்க, நல்லா குதிச்ச தண்ணியை ஊற்றணும். கை விடாம கிண்டுனா நல்லா மாவு சேர்ந்து வந்துடும். இடியப்ப பீச்ச மாவு ரெடி. உள்ளக்க வைக்கிறதுக்கு ஃபில்லிங்ஸ் ரெடி. வேற என்ன, இப்ப நம்ம அவிக்க வேண்டியதான். நான் வாழை இலையில செய்யறேன். நல்லா வாசமாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். வாழை இலையில நல்லா நெய்யை தடவியாச்சு. எல்லா நெய்யும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனா இந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கிறீங்களா? வாங்குறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. இந்த ரோல் செய்யறதுக்கு இடியப்பத்தை நீட்டா செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஓரமா ஃபில்லிங்ஸை வச்சிட வேண்டியதான். எனக்கு ரோல் செய்யறது ரொம்ப பிடிச்சதும் ரொம்ப ஈஸியானதும். பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு. வாழை இலை இல்லாட்டா ரோல் பண்ண பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணுங்க. அவிக்க வச்சாச்சு, அவிச்சியாச்சு. செம ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்வீட் இடியப்ப ரோல் ரெடி. சாஃப்டா ஜூசி ஃபில்லிங்ஸை வச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திண்டு பார்ப்போம். நல்லா இருக்குது.